இந்த புரோட்டீன் ஒரு சேனலை ஆக்ட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய லாக்டோஸை செல்லுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? ஸோ இந்த லாக்டோஸ் பெர்மியேஸ் இந்த லாக்டோஸை உள்ள கொண்டு போகிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த சேனலுடைய பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா தனித்தனி பிளேலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மெம்பரன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு இது ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் அதுக்குள்ள பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி பயோகெமிஸ்ட்ரி, ஃபண்டமெண்டல் ப்ராசஸ், செல் பயாலஜி எல்லாத்துலேயும் வீடியோஸ் அப்லோட் ஆக்கப்பட்டிருக்கு. லாக்டோஸ் பெர்மியேஸ் அப்படின்றது ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீன் மெம்பரன்ல பதிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சிம்போர்ட்டர். ஸோ சிம்போர்ட்டர் அப்படின்னும் போது நம்மளுக்கு ரெண்டையும், அதாவது ரெண்டு அயான்ஸ் சேர்த்தே உள்ள வெளியே எக்ஸ்ட்ரா செல்லுலார்லேருந்து உள்ளேயோ இல்லை சைட்டோபிளாசம்லேருந்து எக்ஸ்ட்ரா செல்லுலாருக்கோ வந்து மாற்றி பரிமாறிக்கக்கூடியது. ஸோ இந்த லாக்டோஸ் பெர்மியேஸ் ஒரு சிம்போர்ட்டர். ஸோ இது 12 டிரான்ஸ்மெம்பரன் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் கொண்டது. 45,000 டால்டன் மாலிகுலர் வெயிட் கொண்ட லாக்டோஸ் பெர்மியேஸ். இந்த லாக்டோஸ் பெர்மியேஸ் உருவாகக்கூடிய புரோட்டீனை என்கோட் பண்ணக்கூடிய ஜீன், டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜீன் என்னன்னா லாக் ஒய். இந்த ஜீன் வந்து லாக் ஓப்பரான்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ லாக் ஓப்பரான் பத்தி படிக்கும்போது நீங்க இந்த ஜீனை வந்து அதுல பார்த்துக்கலாம். இந்த புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு என் டெர்மினல், சி டெர்மினல் அப்படின்னு இருக்கும். நம்ம ஒவ்வொரு புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்லுமே அமினோ டெர்மினல், கார்பாக்சி டெர்மினல் இருக்கும் அப்படின்னு நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இங்க என் டெர்மினல்ல எந்த ரெசிடியூஸ் இருக்கும் அப்படின்னாக்கா ட்ரிப்டோஃபான் 151லையும் ஆர்ஜினைன் 144th பிளேஸ்லையும் இந்த புரோட்டீன்ல பார்க்க முடியும். ஸோ இந்த ரீஜியன்ல தான் இந்த ட்ரிப்டோஃபான் ஆர்ஜினைன் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த சுகர் பைண்டிங் வந்து நடத்தக்கூடிய இடம். அப்புறம் சி டெர்மினல் டொமைன். ஸோ இதே புரோட்டீன்லேயே சி டெர்மினல் டொமைன் இருக்கக்கூடியது வந்து லைசின், ஆஸ்பார்ஜின். ஸோ இந்த ரெசிடியூஸ் அடங்கி இருக்கிறது சி டொமைன்ல. இந்த புரோட்டீன் சேனல் ஸோ எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆன சுகர் லாக்டோஸை உள்ள என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எதுக்குள்ள? லிபிட் பைலேயருக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. ஸோ செல் மெம்பரனுக்குள்ள லிபிட் பைலேயர்ல என்டர் ஆகும்போது ஸோ இது என்ன ப்ராசஸ் வழியா நடக்கும் அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ன்ற ப்ராசஸ் வழியா. நம்ம பார்த்தோம் முன்னாடியே சில வீடியோஸ்ல ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றத பத்தியும் அதனுடைய டிஃபரன்ஸ் பத்தியும். ஸோ இதுல ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னும் போது ஏடிபி எனர்ஜியை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதுலயும் இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது என்ன நடக்கும்னா பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஏடிபி எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த வேற ஒரு அயான் டிரான்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டான் டிரான்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த புரோட்டானை யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த சேனல்ல பாசிவ் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பத்தின டீடைல் வீடியோ இருக்கு. அதை பாத்தீங்கன்னா இதனுடைய விளக்கம் உங்களுக்கு நல்லா புரிய வரும். இது இங்க நடத்தக்கூடியது தான் பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த புரோட்டான் பம்ப் மூலியமா புரோட்டான் வெளியே வரப்படுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலாருக்கு வெளியே வந்த இந்த புரோட்டானை எதை யூஸ் பண்ணுது? லாக்டோஸ் பெர்மியேஸ் புரோட்டீன் சேனல் யூஸ் பண்ணிக்கிறது. கேலக்டோசைட் பெர்மியேஸ் அப்படின்னாலும் லாக்டோஸ் பெர்மியேஸ் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த சேனல் யூஸ் பண்ணிட்டு லாக்டோஸை வித் ஹெல்ப் ஆஃப் புரோட்டான் அயானோட சேர்த்து இந்த சைட்டோபிளாசம்குள்ள கொண்டு வருது. ஸோ லாக்டோஸ் சேனலுக்கு உள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா கண்டிப்பா புரோட்டான் தேவைப்படும் இங்க. அதை தான் நம்ம செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டெப் 6 ஸ்டெப்ல நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன் சேனலுடைய ஹைட்ரோஃபிலிக் சைட்ல ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் எப்போ நடக்குதுன்னா புரோட்டான் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா. ஸோ ஒன்ஸ் புரோட்டான் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இது புரோட்டான் இன். ஸோ இந்த புரோட்டான் இன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த புரோட்டான் எங்க போய் அட்டாச் ஆகுது? இந்த புரோட்டீன் சேனல், அதாவது லாக்டோஸ் பெர்மியேஸ் உடைய இந்த கார்பாக்சில் குரூப்ல போய் அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா இந்த புரோட்டீன் சேனல்ல நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் வரும். ஸோ அப்போ இந்த லாக்டோஸையும் சேர்த்து உள்ள எடுத்துக்கும் போது இந்த சேனலுடைய ஓப்பனிங் சைட்டோபிளாசம் பக்கம் இந்த ஓப்பனிங் நடக்கும். அது வந்து நம்மளுக்கு ஃபோர்த் ஸ்டெப்ல பார்க்க முடியும். ஒன்ஸ் லாக்டோஸ் உள்ள சைட்டோபிளாசம்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் புரோட்டான் அவுட், புரோட்டான் ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு இந்த சேனலுடைய கீழே க்ளோஸ் ஆகி பழைய நிலைக்கு மேல ஓப்பன் ஆகப்படுது. இப்படி லாக்டோஸ் உள்ள டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது செல்குள்ள இது எப்படி broken down ஆகும்? into monosaccharide. ஸோ லாக்டோஸ்ன்றது ஒரு டைசாக்கரைட். இட் இஸ் broken down into monosaccharide, glucose and galactose. என்சைம் லாக்டேஸ் இது எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி நடந்தது அப்படின்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் ஹியூமன்ஸ்க்கு வரும். ஸோ நிறைய பேருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது இந்த டெஃபிஷியன்சினால, இந்த புரோட்டீன் சேனல் ஆர் இந்த என்சைம்ல வரக்கூடிய பாதிப்புகள்னால. இந்த லாக்டோஸ் பெர்மியஸ் பத்தின டீடைல் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட், ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ்.